திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பழைய மார்க்கெட், முதலியார் சத்திரம், மரியம் தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அவருடன் அமைச்சர் அன்பில் மகேஷ், இந்தியா கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடன் சென்றனர். வேட்பாளர் துரை வைகோவிற்கு திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் மக்கள் மத்தியில் உரையாற்றிய மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, ஜனநாயகமா பாசிசமா என்பதையும், மக்கள் நலமா மதவாத அரசியலா என்பதையும் தீர்மானிக்கும் தேர்தல் இது என்றார். திருச்சி தொகுதி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன் என்றும் துரை வைகோ உறுதியளித்தார். ஜனநாயகமா அல்லது பாசிசமா, மக்கள் நல அரசியலா அல்லது மதவாத அரசியலா என்பதை தீர்மானிக்கும் தேர்தல் தான் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல். பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்திய நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், பல்வேறு பல மக்கள் நலத்திற்காக உழைத்திடும் நம்ம இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து இயக்கங்களின் அவங்களுடைய செயல்பாடுகளை ஆதரிக்கும் வண்ணம் நீங்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை உங்களின் குரலாக இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் குரலாக நான் நாடாளுமன்றத்தில் ஒலிப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.